ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50-50 ட்ரா வந்து 124. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ஸ்ரீசக்தி நம்பர் பார்த்தீங்கன்னா 404. ஏ போர்ட்லேயும் 4, சி போர்ட்லேயும் 4 பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் வந்து 404. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நான் எடுத்திருந்த நம்பரில் வந்து 1, 2, 8, 3ன்னு எடுத்திருந்தேன். ஆனால் நேற்று ரிசல்ட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே 4 பாஸ் ஆகிடுச்சு. ஏ போர்ட்லேயும் 4, சி போர்ட்லேயும் 4, பி போர்டில் 0 கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஸ்ரீசக்தி 50-50 சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போது நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50-50 124வது ட்ரா. நான் வந்து 50-50 121வது ட்ராலேருந்து கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு மெத்தட் எடுத்திருப்பேன். இப்போ 121வது ட்ராவில் இருந்த ரிசல்ட் நம்பர் வந்து 408. அதுக்கு முன்னால் இருந்த ஸ்ரீசக்தி நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 627-505. அடுத்து 122வது ட்ராவில் இருந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 427. அதுக்கு முன்னால் ஸ்ரீசக்தி நம்பர் வந்து 358-098. இப்போ அடுத்து 50-50 123வது ட்ராவில் இருந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 675. அதுக்கு முன்னால் இருந்த ஸ்ரீசக்தி நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 841-794. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இப்போ இங்கே இருக்கிற ஸ்ரீசக்தி நம்பரில் இருக்கிற பெரிய நம்பர், ஓகேவா, பெரிய நம்பருக்கு அதுக்கு அடுத்து இருக்கிற சின்ன நம்பர், இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 6 டிஜிட் நம்பர்லேயே பெரிய நம்பர் 7, அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6. 7 6 42னா அதுக்கு அடுத்து நான் 50-50ல் 4 பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து 122வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் எடுங்க. அதுக்கு முன்னால் ஸ்ரீசக்தியில் பெரிய நம்பர்னு எடுத்திங்கன்னா 9, 9க்கு அடுத்து இருக்கிற நம்பர் 8, 9 8 72னா அதுக்கு அடுத்த நாள் 7 2 பாஸ் ஆகிருக்கலாம். 123வது ட்ராலையும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் ஸ்ரீசக்தியில் பெரிய நம்பர் 9, 9க்கு அடுத்து இருக்கிற நம்பர் 8, 9 8 72னா இங்கே 7 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து 124வது ட்ரா. நேற்று ஸ்ரீசக்தி 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 193404. இப்போ இதில் வந்து பெரிய நம்பர்னு எடுத்தால் 9, அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 4. 9 4 பெருக்கல் பண்ணுறோம்னா 36. 36னா இப்போது 3 இல்லைனா 6 பாஸ் ஆகும். நான் வந்து இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே எடுத்துறேன், 3 இல்லைனா 6. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன கம்பேரிஷன் சொல்கிறேன்னா 50-50 121வது ட்ராலேருந்து தான் இந்த மெத்தட். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50-50 124வது ட்ரா. அதுக்கு முன்னால் இருக்கிற ஸ்ரீசக்தியில் பெரிய நம்பரு அதுக்கு அடுத்த நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பரோ இல்லை அந்த 2 டிஜிட் நம்பரே அப்படியே அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 121வது ட்ராவில் முன்னாள் ஸ்ரீசக்தியில் பெரிய நம்பர் 7, அதுக்கு அடுத்த நம்பர் 6, 7 6 42னா இங்கே 4 பாஸ் ஆகிருக்கலாம். 122வது ட்ராலையும் இந்த மெத்தட் இருக்கும். பெரிய நம்பர் இங்கே ஸ்ரீசக்தியில் 9, அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் 8, 9 8 72னா 7 2 இங்கே இருக்கும். 123வது ட்ராக்கும் இதே மாதிரி தான். இதில் பெரிய நம்பர் 9, அதுக்கு அடுத்த நம்பர் 8, 9 8 72னா 7 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்று ஸ்ரீசக்தியில் பெரிய நம்பர் 9, 9க்கு அடுத்த பெரிய நம்பர் வந்து 4, 9 4 பெருக்கல் பண்ணுறோம்னா 36. 36னா 3 இல்லைனா 6. இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு இந்த 2 நம்பருமே சி போர்ட்லேயே எடுத்துரு. இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஃபஸ்ட்டு மெத்தடில் எடுத்த அதே நம்பர்ஸ் தான், ஓகேவா. 50-50 121வது ட்ராலேருந்து தான் இந்த கம்பேரிஷனும். அதுக்கு முன்னால் இருக்கிற ஸ்ரீசக்தி நம்பர் 6 டிஜிட் நம்பரை இப்போ வந்து ரூட் எடுத்து பாருங்கள். இப்போ இங்கே 50-50 121வது ட்ரா, ஓகேவா. அங்கே பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 408. அதுக்கு முன்னால் இருந்த ஸ்ரீசக்தி நம்பர் 627-505. இப்போ இந்த நம்பருக்கு வந்து ரூட் எடுத்து பாருங்கள். இப்போ கேல்குலேட்டரில் ரூட் 627-505 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 792.1521318534. இப்போ இங்கே இருக்கிற நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரில் ஈவன் நம்பர் மட்டும் பாருங்கள், ஓகேவா. இரட்டைப்படை எண் அப்படி பார்த்தீங்கன்னா 2 8 4. இந்த 3 நம்பர்லேருந்து 8 மட்டும் இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு மெத்தடில் 4 எடுத்திருப்பேன். அது இல்லாமல் இந்த மெத்தடில் வந்து 2 8 4னா 4 விட்டுட்டு அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 2 8. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 8 பாஸ் ஆகிருக்கலாம். ஓகே. இப்போ அடுத்து 50-50 122வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அங்கே பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 427. அதுக்கு முன்னால் ஸ்ரீசக்தி நம்பர் 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 358-098. இந்த நம்பருக்கு ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 358-098 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 598.412900-93045. இப்போ எங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரில் ஈவன் நம்பர், ஓகேவா, இரட்டைப்படை எண். இந்த நம்பரை மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு எழுதிருங்க. இப்படி பார்த்தீங்கன்னா 0 2 4. 0 2 4னா 2 வந்து இங்கே ஃபஸ்ட்டு மெத்தடில் எடுத்துருப்போம், அதனால் 2 விட்டுடுங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் 0 4. இந்த 0 4லேருந்து 4 மட்டும் இங்கே அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம், ஓகேவா. இந்த மெத்தடில் எடுத்தபடி நம்பர்ஸ் இல்லாமல் அதை விட்டுட்டு இப்போ இங்கே வர ஈவன் நம்பரில் மட்டும் நம்பர் பாருங்கள்.
இதில் வந்து இங்கே 2 7 விட்டுட்டோமா, அப்போ 2 விட்டுட்டு 0 இல்லைனா 4னா 4 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து 50-50 123வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். இப்போ அங்கே பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 675. அதுக்கு முன்னால் ஸ்ரீசக்தி நம்பர் வந்து 841 794. இந்த 6 டிஜிட் நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 917.43 49 33 24 22 639. இப்போ எங்கேயுமே ஈவன் நம்பர் மட்டும் எடுத்து தனியாக எழுதுறீங்கன்னா 2 4 6. ஓகேவா, 2 4 6. இந்த 2 4 6ல் இப்போ இங்கே வந்து 6 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். ஏற்கனவே இந்த மெத்தடில் 7 இல்லைனா 2னா 7 பாஸ் ஆகிருக்கலாம். அப்போ இங்கே 2 விட்டுடுங்க. 2 விட்டுட்டு அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 4 இல்லைனா 6னா 6 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் கம்பேரிஷன் படி 9 8 72னா 7 இல்லைனா 2னா 7 எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ இங்கே 7 விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் இங்கே 2 4 6னா 6 மட்டும் இங்கே பாஸ் ஆகிருக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 124வது ட்ரா. நேற்று ஸ்ரீசக்தி 6 டிஜிட் நம்பர் வந்து 193404. இப்போ இந்த நம்பருக்கு ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 439.7772163 2663. இங்கேயுமே ஃபுல்லாகவே ஈவன் நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 6 மட்டும்தான். ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே 9 4 36னா 3 இல்லைனா 6 சொல்லிட்டேன். இப்போ 3 இல்லைனா 6னா 6 விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஈவன் நம்பர் எடுத்திங்கன்னா 2 மட்டும்தான். அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 2ன்ற நம்பர் பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் எடுத்தார். இப்போ இந்த ரெண்டாவது மெத்தடும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடில் எழுதுனா அதே கம்பேரிஷன் தான். ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா பெரிய நம்பர் அதுக்கு அடுத்து இருக்கிற பெரிய நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். நீங்கள் 7 6 42னா 4, 9 8 72னா 7 2, 9 8 72னா 7. இப்போ இங்கே 9 4 36னா 3 இல்லைனா 6ன்னு ஃபஸ்ட்டு மெத்தடில் சொல்லிட்டேன். ரெண்டாவது மெத்தடுக்கும் அதே நம்பர் தான் இங்கே எழுதியிருப்பேன். அந்த நம்பரை ரூட் எடுத்து பாருங்கள். இப்போ இங்கே வந்து 6 டிஜிட் நம்பரை ரூட் எடுக்கும்போது 792 அப்படின்னு இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கே இருக்கிற ஈவன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 8 4 இரட்டைப்படை எண். இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஏற்கனவே நம்ம 4 எடுத்துட்டோம். அதனால் 4 விட்டுட்டு 2 இல்லைனா 8னா 8 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து 122வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் ஸ்ரீசக்தி நம்பரை வந்து ரூட் எடுத்து பாருங்கள். 598.412 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். இதில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஈவன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 0 2 4 மட்டும்தான். 0 2 4னா ரிசல்ட்டில் இங்கே 4 பாஸ் ஆகிருக்கலாம். ஏற்கனவே இந்த மெத்தடில் 27 எடுத்திருப்பேன். ஓகேவா, அப்போ 2 விட்டுட்டு 0 இல்லைனா 4னா 4 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து 123வது ட்ராலையும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் ஸ்ரீசக்தி நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா 917 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கே இருக்கிற ஈவன் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 4 6. ஏற்கனவே இந்த மெத்தடில் 7 சொல்லியிருப்பேன். 2 4 6னா இங்கே வந்து 6 மட்டும் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கி 124வது ட்ரா. நேற்று ஸ்ரீசக்தி நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா 439.7721632663 நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஈவன் நம்பர்னு எடுத்தாலே 2 6 மட்டும்தான். ஏற்கனவே ஃபஸ்ட்டு மெத்தடில் 3 இல்லைனா 6 சொல்லிட்டதுனால பேலன்ஸ் இருக்கிற நம்பர் வந்து 2. அதனால் 2 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துடும். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர். 0 8 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து மறுபடியுமே 8 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 0 4 8 888 0 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாளும் 8. இது வந்து ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் 288 840 918 8 0 0 இருக்கும்போதே மறுபடியும் 8 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்று நம்பர் வந்து 404. ஓகேவா, இங்கே 0 இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட்லாம் செக் பண்ணிங்கன்னா அங்கேயும் 8 இருக்கும். இருந்தாலும் 0 இருக்கிறதுனால 8 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்தேன். இது வந்து ஜென்ரலாக சார்ட் வச்சு சொல்கிற நம்பர். 0 இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 8 இருக்குது. 0 8 இங்கேயும் 0 8. இப்போ நேற்று ரிசல்ட்டு பி போர்டில் 0 இருக்கிறதுனால 8 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் பி போர்ட்லேயே எடுத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2, பி கேல்குலேஷன் 8, சி போர்டில் 3 6. இந்த நம்பரை வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 283 286. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 28, பிசி 83 86, ஏசி பார்த்தீங்கன்னா 23 26. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து ஸ்ரீசக்தி 50-50 சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் 3 6 2ன்ற நம்பர் எடுத்துருப்பேன். ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 8ன்ற நம்பர் எடுத்தேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் ஸ்போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ போர்டில் 2, பி கேல்குலேஷன் 8, சி போர்டில் 3 6. பாக்ஸ் வந்து 283 286. ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 28, பிசி 83 86, ஏசி பார்த்தீங்கன்னா 23 26. ஆல் போர்டில் எடுக்கலாம்னா 3 6ன்ற நம்பர் எடுக்கலாம்.
இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிவிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.